நோக்கியாவில் பட்டன் ஃபோன் தான் எனக்கு பிடிக்கும், எனக்கு வந்து அதை யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்காக நோக்கியாவிலேருந்து ஒரு 2 பட்டன் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது நோக்கியா 235 மற்றும் நோக்கியா 220 அப்படிங்கிற 2024 எடிஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஃபோனில் என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். மூலம் இந்த ஃபோனோட பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது வழக்கம் போல் நமக்கு வந்து பிளாஸ்டிக் பில்டு தான் 2 ஃபோனோட பேக் சைட்லையும் தராங்க. அதே ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2.8 இன்ச்க்கான QVGA டிஸ்பிளே கொடுக்குறாங்க. வழக்கம் போல பார்க்கக்கூடிய எல்லா நோக்கியா ஃபோன்லையும் இருக்கிற மாதிரி நார்மலாக ஒரு கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ராசரை பொறுத்தவரை யூனிசோ கூட T107 அப்படிங்கிற ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஃபோனில் வந்து 64 MB ரேமும் 128 MB இன்டர்னல் ஸ்டோரேஜும் இருக்குது. அதாவது GB கிடையாது, MB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோ SD கார்டு கண்டிப்பாக போட்டால் தான் வந்து உங்களுக்கு வந்து பாட்டு மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்ற முடியும். மைக்ரோ SD கார்டும் 32 GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணலாம், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது நோக்கியாவோட S30+ அப்படிங்கிற ஒரு கஸ்டமைஸ் OSல வந்து ரன் பண்றாங்க. மற்றபடி இந்த 2 ஃபோனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அதாவது நோக்கியாவோட 235 வாங்கினீங்கன்னா பேக் சைடில் ஒரு 2 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுக்குறாங்க. அதே நோக்கியாவோட 220 வாங்கினீங்கன்னா அதில் பேக் சைட் கேமரா இருக்க போகிறது இல்லை. ஸோ இது ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆனால் இந்த 2 ஃபோன்லையும் பாசிட்டிவான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா UPI பேமெண்ட் பண்ண முடியும். அதாவது கூகுள் பே மாதிரியான சர்வீசஸ் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நோக்கியாவோட 235 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கேனர் பே அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதே நோக்கியாவோட 220ல நோக்கியா பே அப்படிங்கிற சர்வீஸ் கொடுக்குறாங்க. இது இப்போ 3.5 ஆடியோ சப்போர்ட் இருக்கு. அதாவது ஹெட்ஃபோன் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். FM ரேடியோ, MP3 பிளேயர் மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க. ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ப்ளூடூத் 5.0 கொடுக்குறாங்க. பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த 2 ஃபோன்லேயும் ஒரு 1450 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது மூலமாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 9.8 மணி நேரம், அதாவது 10 மணி நேரம் கிட்ட நமக்கு வந்து டாக் டைம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி வந்து நம்ம ஃபோன் ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு 3 நாள் 4 நாள் வந்து நமக்கு பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த ஃபோனில் அடிஷனல் ஃபீச்சர்னு படி பார்த்தீங்கன்னா நியூஸ், வெதர்ஸ் மாதிரியான விஷயங்கள் பார்க்கலாம், வீடியோஸ் பார்க்கலாம் சொல்கிறாங்க. குறிப்பாக யூடியூப் ஃபங்க்ஷனாலிட்டி இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் யூடியூப் வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். கடைசியாக இந்த 2 ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். நோக்கியாவோட 235 விலை வந்து 3749 அப்படிங்கிற பிரைசிங்கில் கொடுக்குறாங்க. அது நோக்கியாவோட 220 விலை 3249 அப்படிங்கிற விலையில வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது 2 ஃபோனுக்கும் மேஜரான ஒரே ஒரு வித்தியாசம், பெரிய வித்தியாசம் நினைக்கிறேன் கேமரா. அது போக இந்த UPI ஆப்ல வந்து ஒரு சின்ன வித்தியாசம் வந்து 2 ஃபோன்லையும் இருக்கு. கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 2 ஃபோன்லையும் 4Gக்கான சப்போர்ட் இருக்கு. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் VoLTE சப்போர்ட் இல்லை கிடையாது. ஸோ நீங்க இந்த நோக்கியாவோட 235 மற்றும் நோக்கியாவோட 220 பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறது கீழே காமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஷேர் பண்ணுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு சந்திக்கு வரை நன்றி, வணக்கம்.